இந்த வீடியோல எப்படி நீங்க பர்ன் அவுட் ஹேண்டில் பண்றதுன்னு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். பிகாஸ் மோஸ்டா எல்லாரும் இந்த ஒரு ப்ராப்ளமை தான் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நானும் இந்த ப்ராப்ளமை தான் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் இன் கண்டென்ட் கிரியேஷன், கோடிங் அண்ட் ஈவன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல பண்றதுக்கு கூட சீக்கிரம் பர்ன் அவுட் ஆகிடுவேன். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நான் ரிசர்ச் பண்ணி நிறைய பாட்காஸ்ட் கேட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சு நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி இந்த 3 மெத்தட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணிட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் எனர்ஜி மாடல். அதை நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த மாடல் ஆர் மெத்தட் உங்க மென்டல், எமோஷனல் அண்ட் கிரியேட்டிவ் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம கரெக்டான விஷயத்துல உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணி பர்ன் அவுட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மெத்தட்ல 6 டிஃபரெண்ட் திங்ஸ் நீங்க கரெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்விரான்மெண்ட் டிசைன். நீங்க இருக்கிற பிளேஸ் உங்களோட எனர்ஜியை டைரக்டாவும் இன்டைரக்டாவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். லைக் நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல இருக்கிற லைட்டிங், பேக்ரவுண்ட் நாய்ஸ், கேட்கிற மியூசிக் அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அந்த ரூம்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரூம் கலர் கூட இன்டைரக்டா உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றதுன்னா செப்பரேட்டா டிஃபரெண்ட் ஒர்க்ஸுக்கு பிளேஸ் அசைன் பண்ணுங்க. லைக் ஒர்க் பண்றதுக்கு ஒரு பிளேஸ், ரெஸ்ட் எடுக்க ஒரு பிளேஸ், போன் யூஸ் பண்ண ஒரு பிளேஸ்னு அசைன் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணலனா நீங்க ஒரே பிளேஸ்ல போனும் யூஸ் பண்றீங்க, ஒர்க்கும் பண்றீங்க அண்ட் ஆல்சோ ரெஸ்டும் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றப்ப ஆர் படிக்கிறப்ப உங்களுக்கு தூக்கம் வரும் ஆர் போன் யூஸ் பண்ணணும்னு தோணும். அண்ட் அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டா உங்களால பண்ண முடியாது. ஸோ செப்பரேட்டா பிளேசஸ் அசைன் பண்ணுங்க. செகண்ட் ஒன் இஸ் நான் நெகோஷியபிள்ஸ். டெய்லி 3 to 4 நான் நெகோஷியபிள் டாஸ்க் அசைன் பண்ணிக்கோங்க. அதாவது மிஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைக் டெய்லி 8 மணி நேரம் தூங்குறது, 30 to 40 minutes எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் பண்ணணும், ஹைட்ரேட்டடா இருக்க இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், 1 hour டெய்லி மூவி ஆர் சீரிஸ் பார்க்கணும். இந்த மாதிரி நான் நெகோஷியபிள்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை டெய்லி ஃபாலோ பண்றது மூலமா உங்க பர்ன் அவுட் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். தேர்ட் ஒன் இஸ் எனர்ஜி சைக்கிள்ஸ். நம்மளால ஒரு டாஸ்கை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ஃபோக்கஸ்டா டயர்டே இல்லாம பண்ண முடியும். அண்ட் நம்ம அந்த டைம் லிமிட்டை தாண்டிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்ட் அண்ட் பாடி டயர்ட் ஆகிரும். இது ஓவர் கம் பண்ண ஒரு 1 or 2 hours ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. அண்ட் 15 to 20 minutes ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்றப்ப நீங்க 8 to 9 hours கூட டயர்டே இல்லாம பர்ன் அவுட் ஆகாம ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு நீங்க பொமோடாரோ டைமர் மாதிரியான ஆப் யூஸ் பண்ணலாம். அது பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஃபோர்த் ஒன் இஸ் ரெக்கவரி. இதுவும் எனர்ஜி சைக்கிள்ஸ் மாதிரி தான். பட் இதுல நீங்க மொத்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் ஆர் ஒர்க் போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கவரி டைம் அலாட் பண்ணுங்க. லைக் ஒரு 30 minutes ஸ்னாப் எடுக்கலாம், ஒரு வாக் போயிட்டு வரலாம், மியூசிக் கேட்கலாம், மெடிடேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விஷயம் ரிலாக்ஸிங்காகவும் உங்க மென்டல் எனர்ஜியை யூஸ் பண்ணாம இருக்கோ அதை போய் பண்ணுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டாஸ்க் பண்றப்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் டயர்டே இல்லாம ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் நான் ஒரு டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் போய் ஒரு 30 minutes ஸ்னாப் எடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவேன். அது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அதே மாதிரி பிரெயின் ஃபாக்ல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆன மாதிரியும் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் இஸ் கிராட்டிஃபிகேஷன். உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் ஆர் டாஸ்க் இருந்தா அதை மினி டாஸ்கா பிரேக் பண்ணுங்க. அண்ட் ஈச் மினி டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ற மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் டோபமைன் ஹிட் ஆகும். அண்ட் இது மூலியமா அந்த டாஸ்கை திரும்ப திரும்ப பண்ண தோணும், பர்ன் அவுட் ஆகாம. லாஸ்ட் ஒன் இஸ் எஸ் லிமிட்டிங். இதுதான் காமனா எல்லார்கிட்டயே பாக்குற ஒரு பிக் மிஸ்டேக். அண்ட் நான் இதை அடிக்கடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளில வந்துட்டு இருக்கேன். தட் இஸ் யார் என்ன பண்ண சொன்னாலும் சரி, ஓகே ஆர் எஸ்ன்னு சொல்றது. அண்ட் இது ஒரு பெரிய எனர்ஜி ட்ரெயின் பண்ற மிஸ்டேக். பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஈவன் அந்த கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சாலும் வெறும் இம்பார்ட்டன்டான டாஸ்க்கு மட்டும்தான் நீங்க உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணணும். தேவையில்லாத உங்களோட கோல்ஸ் அண்ட் பர்பஸுக்கு சம்பந்தமே இல்லாத டாஸ்கை பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. இதுக்கு நீங்க அன்னெசரி டாஸ்க் ஆர் ஷெட்யூலுக்கு நோ ஆர் இப்ப வேணாம்னு சொல்லுங்க. சோ தட் நீங்க முக்கியமான டாஸ்க் பண்றதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். சோ தட்ஸ் இட். இதுதான் எனர்ஜி மாடல். அண்ட் இந்த மாடலை ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்ன் அவுட் ஆக மாட்டீங்க. சோ நெக்ஸ்ட் மெத்தட் குள்ள போலாம். செகண்ட் மெத்தட் இஸ் ஆன்டி பர்ன் அவுட் செக். இது ஒரு வீக்லி ஆடிட் செக் மாதிரி. நீங்க ஜஸ்ட் பர்ன் அவுட் ஆகாம இருக்க ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட் மாதிரி. இதுல 4 questions வீக்லி ஒன்ஸ் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், am I working at a rhythm I can maintain without burnout? அதாவது நீங்க இப்ப ஒர்க் பண்ற ஸ்பீட்ல உங்களால பர்ன் அவுட் ஆர் டயர்ட் ஆகாம மெயின்டைன் பண்ண முடியுமான்றதுதான் கொஸ்டின். உங்களால அந்த ஸ்பீட், ஃபேஸ் ஆர் ரிதம்ல மெயின்டைன் பண்ண முடிஞ்சா சூப்பர், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆர்எல்ஸ் முடியலனா எவ்ரி 5 to 6 days ஒன்ஸ் ஒரு ரெஸ்ட் ஆர் ரெக்கவரி டே வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க எண்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ண நீங்க ஒன்றும் மிஷின் கிடையாது. ஜஸ்ட் டயர்டா இருந்தா 1 day ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
செகண்ட் கொஸ்டின் இஸ் am I seeing even small wins? அதாவது நீங்க பண்ற டாஸ்க்ல ஏதாச்சும் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் ஆச்சு பண்றீங்களான்றது தான் கொஸ்டின். இதுக்கு நீங்க ஒரு லாக் புக் மெயின்டைன் பண்ணுங்க. அதுல நீங்க டெய்லி பண்ற டாஸ்க் அண்ட் அதுல கிடைச்ச அவுட்கம்ஸ் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்கெண்ட்ல உங்களோட ப்ராக்ரஸை செக் பண்ணி பாருங்க. சோ தட் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களா, ப்ராக்ரஸ் டிக்ளைன் ஆயிருக்கா, என்ன பண்ணதுனால ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, போன வீக் ஆர் மந்த்தை விட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமா, இது எல்லாத்தையும் செக் பண்ண அந்த லாக் புக் யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Third question is, does this task still feel meaningful to me? அதாவது நீங்க பண்ற டாஸ்க் உங்களுக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கான்றது தான் கொஸ்டின். அதுக்கு நீங்க எதுக்கு இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பாருங்க. அந்த ஒய் என்னன்னு கண்டுபிடிங்க. அண்ட் அது உங்க பர்பஸோட கனெக்ட் ஆர் அலைன் ஆகுதான்னு பாருங்க. உங்க பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அண்ட் தெரியலனா நான் அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். அண்ட் இப்போதைக்கு உங்க பர்பஸோட அந்த டாஸ்க் அலைன் ஆகுதான்னு பாருங்க. ஆகலைன்னா பண்ணாதீங்க. தட்ஸ் இட். லாஸ்ட் கொஸ்டின் இஸ், am I feeling overly drained by others? அதாவது உங்க எனர்ஜியை மத்தவங்க தேவையில்லாம வேஸ்ட் பண்றாங்களான்றது தான் கொஸ்டின். பிகாஸ் நம்ம சில பேரோட இருக்கிறப்ப ரொம்ப டிப்ரெஸ்டா நெகட்டிவ் எனர்ஜியோட இருப்போம். எந்த விதமான மீனிங்ஃபுல்லான விஷயத்த பண்ண முடியாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு நீங்க அந்த செட் ஆஃப் பீப்புள் ஆர் இண்டிவிஜுவலோட சர்டன் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. ஒரேடியா கழட்டி விடாம அவங்களோட ஸ்டில் கனெக்ஷன்ல இருங்க. பட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலியமா நீங்க பாசிட்டிவ் வைபோட பர்ன் அவுட் ஆகாம இருப்பீங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸை வீக்லி ஆன்சர் பண்றது மூலியமா பர்ன் அவுட் ஆகாம நீங்க எந்த ஃபேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க, உங்க ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, உங்க பர்பஸ்க்கு அலைன்டா இருக்கீங்களான்னு தெரியும். அண்ட் அட் லாஸ்ட் உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் மெத்தட் குள்ள போகலாம். லாஸ்ட் மெத்தட் இஸ் லிவ் லைக் அ ஹியூமன். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். இதை நான் மெத்தட்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், மிஷின்ஸ் கிடையாது. மிஷின்ஸ் தான் மெத்தட்ஸ், சிஸ்டம்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், மெட்ரிக்ஸ்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்படி கிடையாது. நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் நமக்குன்னு ஒரு பர்பஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், நீங்க ஒரு டாஸ்க் பண்றீங்கன்னா அதை பண்றப்ப நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணணும். அண்ட் வேற எதுவுமே உங்களுக்கு பேரியரா இருக்கக்கூடாது. இதுதான் நான் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி டாஸ்க் பண்றப்ப நீங்க முழு மனசோட உங்களையே மறந்து டைம் நோட் பண்ணாம பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. எவ்வளவு யோசிச்சாலும் உங்களால சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்க அதை என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கீங்க. ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணி மிஷின்ஸ் மாதிரி மெட்ரிக்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணல. அந்த மாதிரி டாஸ்க பண்றப்ப நீங்க பர்ன் அவுட்டை ஃபீல் பண்ணவே முடியாது. சோ எந்தெந்த டாஸ்க் பண்றப்ப அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குன்னு பாருங்க. அண்ட் டிஃபரெண்ட் திங்ஸை ட்ரை பண்ணிட்டே இருங்க. சோ தட் உங்க ஃப்ளோ ஸ்டேட் என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட், நம்மளாம் ஒரு சோஷியல் அனிமல் ஆர் சோஷியல் பீயிங். பட் இப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஐசோலேட்டட் பீயிங்கா மாறிட்டு இருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் சோஷியல் மீடியா. அதுதான் உலகம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதனாலதான் நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டடாவும் இருக்காங்க. ஈவன் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஸ்டில் அந்த சோஷியல் மீடியா ட்ராப்ல தான் இருக்கீங்க. ஜஸ்ட் அதுல இருந்து வெளில வந்துட்டு ஒரு நிமிஷம் வாக் போயிட்டு வாங்க. எவ்வளவு ரிலாக்ஸ்டா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ எவ்வளவு நியூ ஐடியாஸ் வரும்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு நல்ல கான்வர்சேஷன் பண்றப்ப உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் கொடுக்குற டோபமைனை விட அதிக டோபமைன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய எக்ஸ்பீரியன்சஸை தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் நீங்க சோஷியல் மீடியாவை குவிட் பண்ணிட்டு போய் ரியல் வேர்ல்ட் பீப்புளோட போய் இன்டராக்ட் பண்ணுங்க. அது கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க் தான். நீங்க தான் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அட் லாஸ்ட் மிஷினுக்கே ஒரு குறிப்பிட்ட டைம் ஆப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டிங் பீரியட் அலாட் பண்றோமே, அதை விட 100 டைம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆன நம்ம ஸ்டில் ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பிங் சைக்கிள் அண்ட் ரெக்கவரி டைமை மெயின்டைன் பண்றது கிடையாது. ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்ணாதான் அந்த என்டையர் டேல நம்ம கத்துக்கிட்ட விஷயம், பண்ண டாஸ்க், மீட் பண்ண பீப்புள், இந்த எல்லா விஷயத்தையும் உங்க பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்க பிரெயின் அண்ட் பாடி டயர்ட்னஸ் அண்ட் சோர்னஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகும். நீங்க உங்களோட டெய்லி 24 hour ஷெட்யூல்ல அட்லீஸ்ட் 40% ஆச்சு நீங்க ரெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் 8 hours ஆஃப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ற மாதிரி கான்வர்சேஷன், எக்ஸசைஸ் ஆர் ஒர்க் அவுட், அண்ட் ஈவன் டே ட்ரீம் கூட பண்ணலாம். So that's it. உங்க ஃப்ளோ ஸ்டேட்டை கண்டுபிடிங்க, சோஷியல் கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, அண்ட் ப்ராப்பரா ரெஸ்டிங் டைம் அலாட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பர்ன் அவுட் ஹேண்டில் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் ஐ எம் ராகேஷ் குமார். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.